ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நந்து பெனி vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸ்டர் செலிப்ரேஷன் தான். ஸோ ஃபேமிலியோட வந்து நாங்கள் வந்து ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து சாட்டர்டே vlog அண்ட் சண்டே vlog ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாட்டர்டே ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்கும். நானும் அம்மாவும் போத்தீஸ் தான் போயிருந்தோம். ஸோ வந்து என்னோடய பையனுக்கும் அண்ட் என்னோட தம்பி பையனுக்கும் நான் ட்ரெஸ் வாங்கி ஈஸ்டர் கொடுக்கலான்ட்டு ஸோ வந்து போத்தீஸ் தான் அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ 2 பேருக்கும் ட்ரெஸ் தேடுறதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ வந்து என்ன ட்ரெஸ் வாங்குதுன்னே ஐடியாவே இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எல்லோ வித் ப்ளூ கலரு. ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் போடுற மாதிரி தான் தேடினேன். பிகாஸ் ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, நைட்டு வந்து மாஸ்க் போட்டு போகலான்ட்டு. ஸோ 2 பேருக்குமே வந்து ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் இருக்க மாதிரி தான் ட்ரெஸ் தேடிட்டு இருந்தேன். ஸோ நான் ட்ரெஸ் தேடின ஒரு 15 மினிட்ஸ்லேயே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி எடுக்கணும்னு நினச்சேனோ அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஸோ ஒயிட் கலர் டிஷர்ட் அண்ட் பிஸ்தா க்ரீனில் டிஷர்ட்டு, ஷார்ட்ஸ் வந்து ஒரே பிளாக்கில் வர மாதிரி. ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்ப க்யூட் அண்ட் ப்ரிட்டியாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே இது ரெண்டுமே எடுத்துட்டேன். ஸோ வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸும் கிடச்சிருச்சு. ஸோ பிஸ்தா க்ரீன் வந்து என் பையனுக்கும், அவனுக்கு 3 வயசு ஆகுது. ஸோ என் தம்பி பையனுக்கு 1.5 வயசு ஆகுது. ஸோ அவனுக்கு ஒயிட் கலர் எடுத்திருந்தேன். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸும் கிடச்சதில் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து நான்லாம் ட்ரெஸ் எடுக்க ரொம்ப லேட் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்குன்னு மட்டும் இல்லை, ஸோ யாருக்காக இருந்தாலும் ட்ரெஸ் எடுக்கலாம் ரொம்ப லேட் பண்ணுவேன். இன்றைக்கி என்னமோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பில் பே பண்ணிவிட்டு அப்படியே கண்ணாடி இருந்துச்சா, எங்கே கண்ணாடினாலும் ஒரு செல்ஃபியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது என்னாலும் தெரியல, எனக்கு அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ பில் பே பண்ணிவிட்டு அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரெஸ் எவ்வளோ ஆச்சுன்னா 1200 தான் ஆச்சு. ஸோ வந்து காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 600 வாங்கியிருந்தேன் ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படியே வந்து வாங்கிட்டு அம்மா வந்து கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஈஸ்டரில் ஸோ வந்து அரிசி, காய்கறி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேலே போத்தீஸ் மேலே இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். ஸோ சூப்பர் மார்க்கெட், நீல்கிரிஸ் எங்கே போனாலும் சரி இந்த சாக்லேட் செக்ஷனுக்கு வந்துடுவேன். ஸோ இந்த சாக்லேட்டை வாங்குறேனே இல்லையோ எடுத்து பேக்கெட் ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்ருப்பேன். அது என்னமோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கா, அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அம்மா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ நாளைக்கு சமைக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே போத்தீஸில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கம்மின்னு சொல்லுவாங்க, ஹோல்சேல் ப்ரைஸுன்ட்டு. சரின்ட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு ஸோ நாளைக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் மாந்தோப்பே வச்சுருக்கோம், ஆனால் மாம்பழம் சாப்பிடணும்னு தோணாது. இந்த கடைக்கு வந்தால் மட்டும் மாம்பழம், பலாப்பழம்லாம் பார்த்தாலே வாங்கணும்னு தோணும். ஸோ அப்படியே வச்சுட்டு பில்லெல்லாம் போட்டு கீழே வந்தோடனே சாரீ என் கண்ணை பறிச்சிருச்சு. ஸோ எங்கே அந்த வெயிட்லெஸ் சாரீ டார்க் கலர்ஸ் பார்த்தாலும் எனக்கு வந்து வாங்கிடணும்னு உடனே தோணும். ஸோ போயிட்டு வச்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் ஒரு 4 கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு பிங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, க்ரீனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அம்மாட்ட கேட்டே எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அம்மா வந்து பிங்க் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எனக்குமே பிங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த ஆண்டி வந்து கட்டி காட்டுறேன் பாருமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பட்டு சாரீ அந்த மாதிரிலாம் எடுத்தால் தானே கட்டி காட்டுவாங்க. மோஸ்ட்டாக இந்த பட்டு சாரீ, கல்யாண சாரீலாம் எடுக்க போனால் தான் நமக்கு கட்டி காட்டுவாங்க. இந்த மாதிரி கம்மி ரேட்டு சாரீ இந்த மாதிரிலாம் கட்டுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இவங்க வந்து கட்டி காட்டுறமா அப்படின்னு சொன்னோடனே சரி கட்டுங்கன்னு சொல்லிட்டு ப்ளீட்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட்டுட்டோம் போல இருக்குது. ஸோ மறுபடியும் பாவம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ கட்டி அழகாக ஃப்ளீட்லாம் வச்சோன்னு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் போட்டிருக்க அந்த க்ரீன் கலர் டாப்க்கே வந்து நல்லா வந்து காம்பினேஷன் சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டால் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் தான், சாரீ மட்டும்தான். சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 625 ருபீஸ் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒன் சைட்லாம் வெட்டு கட்ட முடியாது. ஸோ வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே வாங்கிட்டு நேராக வந்து இந்த வெயிலுக்கு அதுக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ நானும் அம்மா ஒரு ரோஸ் மில்க் அண்ட் நான் ஒரு ஃப்ரூட் மிக்சர் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஸோ நைட்டு கோயிலுக்கு வந்து பூ வச்சுட்டு போகலான்ட்டு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க. ஸோ அவங்ககிட்ட தான் வந்து 100 ரூபாய்க்கு வந்து பூ வாங்கியிருந்தோம். வீட்டுக்குள்ளே வந்தவுடனே எங்கள் அப்பாவும் என்னோடய பையனும் ஒளிஞ்சு நின்று என்னை அம்பு விட்டெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா அம்பு மாதிரி வாங்கி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ வந்தவுடனே காட்டிகிட்டு இருந்தான், மம்மி இங்கே பாருங்கள் எனக்கு ராஜபாப்பா அம்புலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தான். ஸோ அப்புறம் ஏதோ ஜம்பிங் ஏதோ வாங்கி கொடுத்துருப்பாங்க போல், அதையும் வந்து என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். ஸோ எப்படி வந்து பண்ணணுன்றதை அதையும் செஞ்சு காட்டிகிட்டு இருந்தான் வந்த உடனே. என் பையனுக்கு ஒரே குஷி தான், இவர் எத்தனை நாள் இருக்காரோ அத்தனை நாள் ஒரு விளையாட்டு விதவிதமான விளையாட்டுங்களாம் வரும். ஸோ நீ மட்டும் தான் விளையாடுவேடா, நானும் விளையாடுவேன்ட்டு நானும் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இரு
அதுக்கு கிரீன் கலர், இட்டாகுது அம்முக்கு ஒயிட் கலர். ஏய் சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? வச்சுக்கோ, தண்ணி வச்சுக்கோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ரெண்டு பேருக்கும்? ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ்ஸு கொடுத்தோடனே வாங்கி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் என்ன மணி 10 ஆகிடுச்சு. கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரமாவது கோயிலுக்கு கிளம்பி போகலான்ட்டு ஸோ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. நான் வந்து சுடிதார் தான் போடலான்னு பிளான் பண்ணேன். சரி சாரீ கட்டிக்கலான்ட்டு 3 பேருமே சாரியை கட்டிக்கிட்டோம். நானே, தங்கச்சி அண்டு என்னோடய தம்பி ஒய்ஃபும். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர்லேயே கலந்துருக்கேன். ஸோ தோடு ப்ளூ, neck set blue, saree blue color. ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் அண்ட் பிஸ்கெட் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ என்றைக்குமே நாங்கள் வருஷம் வந்து லேட்டாக தான் போவோம். இந்த கோயிலில் வந்து லைட்லாம் போட்டுருவாங்க சர்ச்சில். ஸோ அதுக்கப்புறம் தான் உள்ளேயே போவோம். இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம், அந்த லைட் செட்லாம் பார்க்கலாம், இயேசு உயிர் தெரிக்கிறத வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 11 மணிக்கெலாம் நாங்கள் வந்து சர்ச் உள்ளே போயிட்டோம். உள்ளே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷு, உள்ளே போகவே முடியல. சரி வெயிட் பண்ணி வெளியிலேருந்து லைட்லாம் போட்டதுக்கப்புறம் போய் பார்க்கலான்ட்டு கரெக்டாக 12 மணி ஆனோம். ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அப்படியே வந்து 12 மணி இயேசு உயிர் பெற்றதுக்கப்புறம் ஃபுல்லாக லைட்லாம் போட்டு விட்டுருவாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ செம்ம ரஷ்ஷு. ஸோ அந்த சில பேர் வந்து இந்த டூரிஸ்ட்லாம் வருவாங்க. ஸோ அவங்களாம் வந்ததுனால நமக்கு கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் ரஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த லைட்லாம் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. ஸோ டூரிஸ்ட்டு வந்து விசிட் பண்ணுறவங்களாம் போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ப்ளேஸில் வந்து ஃபேன் காற்றா பார்த்து உட்காந்தாச்சு. ஏன்னா பசங்களாம் கூட்டு வந்ததுனால நம்ம ரெஷ்ட்டில் போயிட்டு உட்கார முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ப்ளேஸில் வந்து உட்காந்துட்டோம். ஸோ உட்காந்ததுக்கப்புறம் 2 பசங்களும் செம்ம விளையாட்டு. ஸோ அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2 பேருமே வந்து அழகாக க்யூட்டாக ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க. நிறைய பேர் ட்வின்ஸான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து வரல. ஸோ அதுக்கப்புறமா அவங்கள கால் பண்ணி வந்து சர்ச்சுக்கு வர சொல்லியிருந்தேன். சரி வந்து எல்லா கோயிலுமே நம்ம போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம், ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவேரியார் கோயில் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் போனது வந்து இறுதியாண்டர் கோயில். ஸோ அங்கேருந்து நான் சவேரியார் கோயிலுக்கு வந்து ஸோ கோயிலோட செட்டப்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக லைட் செட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வெளியிலே உள்ளெல்லாம் போகல, வெளியிலே நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து பீச் ரோட் தான் போயிருந்தோம். அங்கே வந்து கப்ஸ் கோயில் இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ரெஞ்சு சர்ச்சு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ஹலோ பாய்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பீச் கிட்டே இருக்க கப்ஸ் கோயில் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரெஞ்சு கோயில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீப்பிள் தான் அதிகமாக வருவாங்க. தமிழ் பீப்பிள் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கோயிலோட மற்ற கோயிலில் வந்து ரஷ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பீப்பிள் தான் வருவாங்க. ஸோ ஃப்ரெஞ்சில் தான் மாஸ் நடக்கும். ஸோ வந்து உள்ளே போயிட்டு பார்த்தா கோயில் சுற்றி ஃபுல்லாக மரம் தான். அந்த மரத்தில் ஃபுல்லாக லைட் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மைல்டான கலரு நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு அப்படியே நானும் ஹஸ்பண்டும் சுற்றி ஒரு வாக் போயிட்டு அப்படியே வந்து சர்ச் உள்ளே போனோம். ஸோ கொஞ்சம் நேரம் மாஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நின்றுருப்போம். ஸோ நமக்கு ஒன்றுமே புரியல, ஃபுல்லாக ஃப்ரெஞ்சில் தான் நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கேயே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். ஸோ அந்த சர்ச்சோட செட்டப், அந்த ஆர்கிடெக்ட்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு டிசைனில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து ஹஸ்பண்டும் நானும் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் தான் நின்றுருப்போம். அப்படியே வெளியில் வந்துட்டு சுற்றி அப்படியே ஃபுல்லாக மரத்தாலே லைட் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உள்ளே நடக்கிறப்ப ஏதோ டிஜே உள்ளே போகிற மாதிரி அந்த ஒரு லைட் செட்டப் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு ஆனால் க்ரௌட் கிடையாது. ஸோ ப்ளசண்ட்டாகவே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் இந்த கோயிலுக்கு, சர்ச்சுக்கெலாம் கூட்டம்லாம் வரமாட்டாங்க. சும்மா வேணால் வந்து சுற்றி பார்ப்பாங்க தவிர ஸோ இந்த சாமி மேலெலாம் என் ஹஸ்பண்டுக்குலாம் ரொம்ப நம்பிக்கைலாம் கிடையாது. ஸோ கூட்டம்லாம் வரமாட்டாங்க. நானுமே பெருசாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ அவங்களோட விருப்பம், அது அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நான் போகிறேன்னா அது வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன். எனக்குமே பெருசாக சாமின்னா கும்பிடுவேன், அவ்வளோதான். அதில் ரொம்ப ஆழ்ந்தெல்லாம் போகமாட்டேன். ஸோ அம்மா, தங்கச்சி, தம்பிலாம் விட்டுட்டு அந்த சர்ச்சில் விட்டு நாங்கள் இங்கே வந்து சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து கொஞ்சம் சவுண்டுலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே கொஞ்ச நேரம் லைட்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஸோ அப்படியே என் ஹஸ்பண்ட் இட்டுன்னு வந்து அதே சர்ச்சில் விட்டாங்க. ஸோ சேக்ரட் ஹார்ட் சர்ச்சில் விட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கரெக்டாக நான் போகிறதுக்கும் பூசை முடியறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ஈஸ்டர் சொல்லியாச்சு.
ஸோ ஈஸ்டருக்கு எல்லாருக்குமே விஷ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வெளியில் வந்து பார்த்தா செம்ம க்ரௌடு. ஸோ இந்த குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம இந்த ரஷ்ல போ முடியாது. ஏன்னா உள்ளே போனால் எல்லாருமே வெளியில் இருக்கவங்க எல்லாருமே உள்ளே வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள கூட்டு போ முடியாதுன்னு கொஞ்ச நேரம் வெளியிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு ஸோ வெளியில் இருக்க சாமியை மட்டும் சுற்றி சுற்றி கும்பிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறமும் உள்ளே போனோம். ரஷ்ஷு குறையிற மாதிரி தெரியல. ஸோ ஓரளவுக்கு க்ரௌட் கம்மியானதுக்கப்புறம் ஸோ சாமியெல்லாம் உள்ளே பார்த்துட்டு ஸோ ஏசு வந்து உயிர்ப்பித்தார்ல. ஸோ அதை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து தான் வெளியில் இந்த குகையிலேருந்து அப்படியே வெளியில் வருவார். ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கோயில் உள்ள போனால் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம வந்ததே லேட்டு. ஸோ அந்த ரேஷில் நம்மளால் உள்ளே வர முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பூசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அப்படியே போய் அங்கே பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய பையன் தம்பி பையனை அழகாக நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துருந்தேன். என் பையன் தூங்கவே இல்லை. என் தம்பி பையன் மட்டும் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டான். ஸோ எழுப்பினோடனே டக்குன்னு ஏஞ்சி நின்று ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கேருந்து சேர் எடுத்து போட்டு 2 பேரையும் அழகாக உட்கார வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். உள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு வெளியில் வந்து பார்த்தா இருக்கிற க்ரௌடு எல்லாமே போயிட்டாங்க. ஸோ யாருமே இல்லை. நாங்கள் தான் கடைசியாக போயிருப்போம் போல். மணி ஒரு 2:30 ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போய் ஒரு 3 ஆகிடுச்சு. பசங்களாம் தூங்க வைக்கிறதுக்கே ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ 4 மணிக்கு தான் தூங்கணும். இந்த வருஷம் நாங்கள் கோலமே போடல. வருஷம் வருஷம் எப்போவுமே கோலம் போட்டுருவோம். கோலம் போட்டு தான் தூங்குவோமே. ஏன்னா மார்னிங் எழுந்துச்சி போட முடியாதுன்ட்டு. வீட்லேயும் வர கலர் மாவு இல்லை. சரி அப்படியே டயர்டாக இருந்துச்சின்னு தூங்கியாச்சு. ஸோ நான் தான் மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சிருப்பேன் போல். ஒரு 11 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தா அம்மா, தங்கச்சி, என் தம்பி ஒய்ஃப் எல்லாமே வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஈஸ்டர் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி, காடை 65 அண்ட் லிவர் ஃப்ரை, மட்டன் எலும்புலாம் போட்டு சூப் வச்சுருந்தாங்க. ஸோ எழுந்திரிச்சு வந்து ஸோ நம்மளும் எதாவது ஹெல்ப் பண்ணணும்ல. ஸோ மட்டனுக்கு வந்து மசாலாலாம் வந்து போட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி கொடுத்து சூப்புக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அம்மா வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ லிவர் ஃப்ரை வந்து என் தங்கச்சி தான் பண்ணியிருந்தா. நான் காடைக்கு வந்து மசாலாலாம் எல்லாமே அப்ளை பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ கொஞ்சம் சிக்கன் வந்து அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. நைட்டுக்கு வந்து மக்ரோனி, சிக்கன் பாஸ்தா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மசாலாலாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. அப்படியே வெளியில் போயிட்டு வந்தேன். ஸோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் தான் பிளான் பண்ணோம். நான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லோரும் பசி தாங்க முடியாது சாப்பிட்டாங்க. அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு ஸோ ஆரோவில் தான் போயிருந்தோம். எங்கள் அப்பா ஒரு கிஃப்ட் பேக் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அது வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே நம்மளும் சாப்பிட்டோம். கொஞ்சம் லாங் ட்ரைவ் போன மாதிரி இருக்கும்ன்ட்டு நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் செம வெயில். ஸோ எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் தான் போயிருந்தோம். ஸோ எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட வந்தோன்னா நல்லா ஃபுல்லாக செடி மரமாக இருக்குமா, நல்லா சிலு சிலு சிலுன்னு காற்றடிச்சிது. ஸோ ஏசியே தேவையில்ல, அந்தளவுக்கு காற்றடிக்கும். இப்போ தான் பலா மரத்தில் வந்து நல்லா பலாக்காய் வந்து விட்டுருக்கு. இப்போ தான் வந்து காய் வந்து விடுது. முன்னாடிலாம் கொஞ்சம் பிஞ்சு காய் மாதிரி அப்பா எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ தான் காய் விடுது. ஸோ பலா மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் எங்கள் அப்பா வந்து என் பையன் வந்து விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் வந்து கட்டி விட்டுருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மாம்பழ சீசன் தான். இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஹைடேட்டெல்லாம் இருக்காது. எல்லாமே வந்து கை கேட்டிய தூரம் வந்து பறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில மரத்தில் அப்படியே கீழே வந்து மண்ணில் படுத்துருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். என்ன தான் மாம்பழம் வீட்டில் இருந்தாலும் ஒரு மாம்பழம் 2 மாம்பழத்துக்கு மேலே எங்களுக்கு சாப்பிடவே தோணாது. அது ஏனே தெரியாது. இந்த சீசனே இல்லாதப்போ இந்த கடையிலலாம் பார்க்குறப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். மாம்பழம், பலாப்பழம்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும். வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும். நேற்று கூட போத்தீஸ் போயிருந்தேன். ஸோ ஒட்டு மாங்காய் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லா வெரைட்டி ஆஃப் மாம்பழம் இருக்குது. ஆனால் ஒட்டு மாங்காய் மட்டும் இல்லை. ஸோ அதை பார்த்தோன்னே ஒன்று வாங்கி சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எங்கள் அப்பாட்ட வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் ஆரோவில் சைடு தான் வந்திருந்தோம். ஸோ மெயின் ரோடாக போனால் வந்து வெயில் அதிகமாக இருக்கும்ன்ட்டு ஸோ அப்படியே ஆரோவில் சைடு தான் வந்தோம். ஃபுல்லாக மரமாக இருக்கிறதுனால நிழலாக இருக்கும். எனக்கு இந்த ரோட்டில் வரதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு டிராஃபிக்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த சைடு தான் வந்திருந்தோம். ஸோ போகிற வழியில வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஜிகர்தண்டில் தான் கேட்டேன். ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே மெரினா பீச் தான் போயிருந்தோம். ஸோ சாட்டர்டே சண்டேனாலே மெரினாவில் வந்து எதாவது ஈவெண்ட் நடக்கும். ஸோ அன்றைக்கி வந்து ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பிரசிடென்ட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்து ஈவெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சின்ன பசங்களாம் வந்து டான்ஸு, காமெடி, சிங்கிங், சாங் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்து எல்லோரும் பார்த்துட்டு என் பசங்களுக்கு ஒரே ஆட்டம் தான். என் தம்பி பையன்லாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அங்கே ஸ்டேஜில் என்ன பாட்டு வருதோ அதுக்கு அவர் வந்து டான்ஸ் ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தார். ஸோ க்ரௌட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் சுத்தமாக காற்றே இல்லை. கொஞ்சம் புழுக்கமாக இருந்தனால ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு ஸோ என் பையனுக்கும் பசி வந்துடுச்சு. எதாவது வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தான். ஸோ ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், ஐஸ்கிரீம், பர்கர், மில்க் ஷேக் அண்டு சிக்கன் பகோடா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து சிக்கன் மக்ரோனி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நைட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்படி தான் எங்களுக்கு டே இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சதா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.